வணக்கம். மறுபடியும் இப்போ ஒரு தெளிவூட்டலை வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும் என்ற ஒரு பிள்ளையான விண்பத்தை வந்து பரப்பி கொண்டே இருக்கணும். அவங்க சொன்னா தான் அது சரியா இருக்குமென்ற மாதிரியும் மக்கள் சொல்லி கொண்டிருக்காங்க. நான் ஒரு 25 லட்சம் அதுக்கு மேலேயும் நான் வாங்கியிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு கதை ஒன்று போய்கொண்டிருக்குது. அதை தாண்டி அது ஒரு சில மக்களும் சொல்றதுக்கு எல்லாம் சரி என்ற மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அப்போ இதை வந்து நான் தெளிவுபடுத்தணும். நான் பிழை இல்லாதவன்ன்றதை வந்து நான் தெளிவுபடுத்தணும். அப்போ தெளிவுபடுத்தணும்னு சொல்லி சொன்னால் நான் எப்படி தெளிவுபடுத்தணும்? ஒவ்வொருத்தரும் தந்த காசு எவ்வளவு ரூபான்றதை வந்து நான் வந்து வாசிக்க போகிறேன். இந்த நாட்டிலேருந்து எவ்வளோ தந்தை வந்து வாசிக்க போகிறேன். சரி, அப்படியும் நீங்கள் நம்பல அப்படின்னு சொல்லி சொன்னால் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை இப்போ லைவ்ல போட போகிறேன். சரியா? லைவ்ண்டா அந்த வீடியோலேயே நான் 2 அக்கௌண்ட் இருக்குது, சேவிங்கும் இருக்குது, கரண்டும் இருக்குது. 2 அக்கௌண்ட்லேயும் வந்து இவ்வளோ காசு இருக்குன்னு காட்டுறேன். அதில் வந்து காசு வாரது வந்து எப்படியுமே எல்லாருக்கும் பச்சையில் இருக்குது. சரியா? அப்போ பச்சையில் இருக்கிற காசு எங்கே எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி நான் அதையும் உங்களுக்கு நான் வந்து இப்போ காட்ட போகிறேன். காட்டி இப்போ நான் எழுதி வச்சுக்கிறதுக்கும் பேங்கில் வந்துக்கிறதையும் வந்து ஒப்பிட போகிறோம். சரியா இருக்கான்னு சொல்லி இப்போ ஒப்பிட போகிறோம். சரியா? அப்போ இந்த வீடியோவில் ஒரு தெளிவான ஒரு பதில் ஒன்று கிடைக்கும். சில பேர், நிறைய பேர் எனக்கு நேற்று நல்லா சப்போர்ட்டாக தான் காய்ச்சிங்க, தெளிவாக காய்ச்சிங்க. அந்த தெளிவுபடுத்தலுக்கு நான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். சரியா? ஓகே, லிஸ்ட்டில் இவருக்கு நான் ஏதாவது குறைச்சி எழுதினா ஓகேன்னு நீங்கள் யாராவது சொல்லலாம். ஆனால் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து எப்பவுமே போய் சொல்லாது. எவ்வளோ காசு வந்திருக்குன்னு அந்த பச்சை கலரில் உங்களுக்கு விழும். அப்போ சரி, இப்போ நான் எவ்வளவு பேர் அந்த காசு சந்திக்கிறேன்னு சொல்லி நான் இதில் வாசிக்கிறேன். இதை பாருங்க, பார்த்துட்டு மிச்சத்தை நாங்கள் கதைப்போம். சரியா? இதில் பிரான்ஸ்லேருந்து ஒரு அம்மா முதல் அனுப்பியிருந்தா 50,000 அதை குறித்த நபரோடு சேர்ந்து அந்த பொதியை கொடுத்தேன். சாவச்சேரி பகுதியில் பிரான்ஸ் அண்ணா 50,000 கொடுத்தவர். அந்த வசாவலான் பகுதியில் பார்த்துருப்பீங்க. வசாவலான் பகுதியில் அந்த 50 பொதிகள் கொடுத்தாங்க இரவு நேரம் போய். அது தெரியுமில்லாக்கும். ஆஸ்திரேலியாவில் இருந்த ஒரு அண்ணா 75,000 அனுப்பினவர். அந்த காசும் இதில் இருக்குது பாருங்கள். கொடிகாமம் பகுதியில் குறிப்பிட்ட பகுதியில் அந்த இதை கொடுத்துறாங்க. சாரி, அது 85,000 ரூபா, அதில் 75,000 விளைக்கேன். ஓகே, அது பிரச்சனை இல்லை. பேங்க் டீட்டெயில்ஸில் நாங்கள் செக் பண்ணுவோம். சரியா? எல்லாம் நோட் பண்ணுங்கள் படிவா. அடுத்தது கனடாவிலேருந்து நிக்சன் அண்ணா 1 லட்சம் அனுப்பினவர். நான் சொல்கிறது எல்லாமே சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இத்தாலியிலேருந்து வசந்தி கௌரிகாந்தன் 50,000 அனுப்பினவங்க. அது கரவட்டி பகுதிக்கு கொடுத்துனாங்க. பிரான்ஸ்லேருந்து நவநீதன் 50,000 அனுப்பினது. அது சுழிபுரம் பகுதியில் அந்த இது கொடுத்தாங்க. எல்லாருக்குமே தெரியும். அந்த அதுக்குள்ளே போய் கொஞ்சம் பிரச்சனை வந்தது. அடுத்ததாக லண்டன்லேருந்து சுகுமார் தன்னுடைய மகள் நினைவாக தந்தது 2 லட்சம் ரூபாய். கல்லியங்காடு அங்கே பக்கங்களுக்கு கொடுத்தாங்க. கட்கோளம் பகுதிக்கும் கொடுத்தாங்க. அந்த மட்டுமே 200 பாசிலோ 250 எடுத்தாங்க. ஜெர்மனில் இருந்து பெயர் குறிப்பிடப்படாத ஒரு நபர் 50,000 அனுப்பினா. அது குடிகாமம் பகுதி, சாவச்சேரி பகுதி அதிகமாக கொடுத்தாங்க. அடுத்தது சுவிஸிலிருந்து கந்தசாமி சபாரஞ்சன் என்ற 50,000. ஜெர்மனிலேருந்து தர்சினி பெர்லின்லேருந்து தர்சினி அக்கா 60,000 ரூபா கொடுத்தாங்க. அது காக்கத்தீவு பகுதிக்கு கொடுத்தாங்க. அமெரிக்காவிலேருந்து அந்த அண்ணா தந்தவர் 50,000 ரூபா. அதுவும் நேற்றைய காக்கத்தீவில் நேற்றைய நாளில் அந்த கொடுத்தாங்க. ஓகே, அடுத்தது ஜெர்மனிலேருந்து ரெமி அக்கா. அந்த அக்காண்ட காசில் 1,50,000 அனுப்பினவங்க. நேற்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா மூலாய் பகுதியில் ஒரு 30 பாசில் கடைசியாக கொடுத்த அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் நான் கடைசி வீடியோன்னு சொல்லி போட்டிருந்தேன். ஓகே, அடுத்ததாக சுவிஸிலேருந்து அக்கா அருட் சோதி குடும்பம். சரியா? 90,000 ரூபா தந்தவங்க. இப்போ அந்த என்ன ஹெல்பிங்கு அந்த சாமான் கொடுக்கத்தான் இப்போ போக போகிறேன் நான். அடுத்தது ஜெர்மனிலேருந்து அது காசு போடுறேன்னு சொன்னோம். அது காசு வேறு இல்லை, அது பேங்க்லேயே நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, கனடா ஒட்டாவாலேருந்து செல்வம் அண்ணன் செல்வன் வந்து 85,600 அனுப்பினவர். பிரான்ஸ்லேருந்து பெயர் இல்லை, பெயர் சொல்ல வேண்டாம்னு சொன்னவர். அது அந்த மணிக்கிராம அனுப்பினு நினைக்கிறேன். 78,156 ரூபா அனுப்பினவர். சரியா? கனடாவிலேருந்து அபினா ஸ்ரீஸ்கந்தராயா மார்க்கோ ஒன்டாரியோ 1,06,000 அனுப்பினது. அதை நேற்றைக்கு அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் ஒன்று இருக்குது, அதே மட்டும் நான் போடுறேன். கனடாவிலேருந்து மெனோ அண்ணா 50,000 அனுப்பினது. அது காசு நேற்றைக்கு தான் அந்த நேற்றைக்கு நேற்றைக்கு வந்து நினைக்கிறேன். லண்டன்லேருந்து குரோடன் ரஞ்சி 1 லட்சம். சரியா? மற்றது இல்லை, கனடாவிலேருந்து சுகந்தன் மொன்றியிலேருந்து அவர் 50,000 அனுப்பினார். அப்போ ஓகே, இவ்வளோத்தையும் கூட்டேக்க பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மேலே ஒரு 10,000 அதில் ஒன்று மிஸ் ஆனது. 80,000 நான் 70,000 எழுதிக்கேன். இது எப்படி பார்த்தா இதில் 14,900 இதில் ஒரு 15 லட்சம் மட்டும் வைக்கலாம். சரியா? அங்கே ஒரு 10,000 15,10,000 ரூபா காசு. சரியா? ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா என் பேங்க் மூலம் வந்த காசு 13,85,287 ரூபா பேங்க் மூலமாக வந்தது. மணிக்கிழமையில் வந்தது 58,900. ரியாவில் வந்தது 78,100 ரூபா. இந்த காசெல்லாம் வந்து கூட்டி பார்த்தீங்கன்னா இது பேங்க் டீட்டெயில்ஸ். பேங்க்கில் நான் இப்போ கணக்கு பண்ணது. சரியா?
ஓகே 15,22,287 ரூபா காசு எனக்கு வந்த காசு. இப்போ நான் வந்து பேங்கை வந்து செக் பண்ண போகிறேன். சரியா, அடுத்தவங்களுக்கு பேங்க் வந்து செக் பண்ண போகிறோம். இதில் பேங்கில் எவ்வளோ காசு வந்தோன்னு இந்த சைட்டுக்கு நான் அப்படி எழுதிக்கேன். சரியா, அப்போ இதில் இதை வச்சுட்டு நான் வந்து இப்போ பேங்க் எடுக்க போகிறேன். சரியா, இந்த காசையும் பாருங்கள். பேங்க் பிள்ளை சொல்லாதானே, நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் தானே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இதில் ரெண்டையும் இப்படி பக்கத்தில் வைக்கிறேன். சரியா, வச்சுட்டு இதில் முதலாவதாக பாருங்கள் 50,000 இதில் 6 லட்சம் காசு இருக்குது. சரியா, இந்த காசு தான் இன்றைக்கு சாமான்கள் வேணும் சொல்லியிருக்கேன். நான் ஒரு பார்சல் அடிக்க சொல்லியாச்சு, முல்லைத்தீவு போகிறேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது 50,000, இதில் 50,000 வெளிக்கிற பாருங்கள். இது பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ லைவ் போய் சொல்லாது. அடுத்த 1 லட்சம், அடுத்த 1,06,000. சரியா, அடுத்தது 43,687 ரூபா, அடுத்தது 85,600 ரூபா, அடுத்தது 50,000 ரூபா, அடுத்தது 55,000 ரூபா, அடுத்தது 50,000 ரூபா, அடுத்தது 60,000 ரூபா. சரியா, இது வந்து ஒரு அக்கௌண்ட்டு. சரியா, அடுத்த அக்கௌண்ட்டை நான் எடுக்கிறேன். சரியா, பக்கத்தில் வச்சுட்டு முதலாவது பாருங்கள், இதில் பச்சை கலர் இருக்குது, காசு வந்தது பச்சை கலர் இருக்குது, நான் மற்றதெல்லாம் எடுத்தது. சரியா, ஓகே, முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா 50,000 இருக்குது. இதில் பாருங்கள், முதலாவதாக 50,000 இருக்குது. அப்படியே போவோம். அடுத்தது பாருங்கள் 1,50,000 ரூபா வந்திருக்குது. சரியா, பச்சையில். அடுத்தது பாருங்கள் 50,000 வந்திருக்கு. அடுத்தது 1,50,000 அடுத்தது 50,000 வந்திருக்குது. அடுத்தது 2 லட்சம் வந்திருக்குது. அடுத்த 1 லட்சம் வந்திருக்குது. சரியா, அடுத்தது 50,000 வந்திருக்குது. அடுத்தது 85,000 வந்திருக்குது. அடுத்தது 50,000 வந்திருக்கு. அடுத்ததாக கடைசியாக இங்கே ஒரு 50,000 வந்திருக்கு. ஸோ இவ்வளோதான் என்னுடைய பேங்க்குக்கு வந்த காசு. இது இன்ட்ரெஸ்ட் இது வந்திருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி நான் இதோட எடுத்த பேங்க். அப்போ கிளியராக விளங்கிட்டேன். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மொத்தமாகவே இதில் எல்லாத்தையுமே கூட்டுக்கின்ற போது 15,22,287 ரூபா வந்து இப்போ எனக்கு வந்த காசு. ஓகே, இப்போ இதில் வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் எனக்கு 25 லட்சம் இல்லை 30 லட்சம் அந்த மாதிரி கதைச்சு நிற்கிறேன். அப்போ பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து போய் சொல்லாது. அப்போ இதே மாதிரி எல்லோரும் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் டீட்டெயிலாக காட்டி எவ்வளோ வந்தது, யார் அனுப்பினது, என்ன பேரில் வந்ததுன்னு சொல்லி காட்ட முடியாது. பேங்க் டீட்டெயில்ஸை மாற்றலாம் தானே. ஓகே, ஃபைன். ஓகே, இப்போ தெளிவாக எல்லாருக்குமே வந்து விளங்கிருக்கு நினைக்கிறேன் எனக்கு எவ்வளோ காசு வந்தேன்னு சொல்லி. இது வரைக்கும் அந்த காசு தான். நான் இனி யார்ட்டையுமே வந்து எனக்கு காசுக்கு நான் நிறைய பேர் ஃபோன் பண்ணவே நீங்கள் எதுவுமே இப்போதைக்கு காசு அனுப்புவேனான்னு சொல்லிட்டேன். அப்போ இவ்வளோ இருக்கிறதுக்கு கிட்டத்தட்ட இப்போ 5 லட்சம் 6 லட்சம். ஓகே, அதில் இருக்கிற காசு 6 லட்சத்தி வெயிட் 5,19,000 ரூபா காசு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, மிச்சமாக இருக்கின்ற 5,20,000 ரூபா காசு இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றது என்னுடைய கொஞ்சம் பேலன்ஸும் இருக்குது. தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே நான் இன்றைக்கும் இப்போ ஒரு கொடிமாமத்தில் ஒரு உதவி ஒன்று செய்யணும். அந்த உதவியும் செஞ்சுட்டு மீதமாக ஒரு 400 பொதிகள் இப்போ ஓட பண்ணிக்கன் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் அந்த பகுதிகளில் பிரான்ஸ்லேருந்து ஒரு அண்ணாவும் வந்துக்கிறாங்க. இப்போ அவரும் வந்து அங்கே முள்ளிவாய்க்காலுக்கு வேறன்னு சொல்லியிருக்கார் நாளைய நாளில். அப்போ அவரோடையும் சேர்ந்து கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு அதுக்கு நிறைய பேர் வந்து உண்மையிலே தண்ணியிலே உண்மையாக அந்த பகுதிகளெலாம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்குது. யாழ்ப்பாண பகுதி காக்கத்தீவு மாதிரி முல்லைத்தீவு வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டு நான் ஏற்கனவே அந்த வெள்ள வீடியோக்கள் வந்து போட்டிருப்பேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. இன்னும் நிறைய இடங்களில் தண்ணி வற்றாமல் இவ்வளோ சனம் கஷ்டப்படுற சனம் குடிசைக்கில் இருக்கிற முள்ளிவாய்க்காலில் முல்லைத்தீவில் எல்லாம் பெட்டாப்பில் நிறைய சனம் இருக்குது. அப்போ அந்த சனங்களுக்கு நான் கொண்டே கொடுக்க போகிறேன். 1,300 பொதியில் 400 பொதிகள் கணக்கு பார்த்தீங்கன்னா சரி 5,00,000 ரூபா காசு வரும் நினைக்கிறேன். கிடக்கிற காசுக்கு அப்படியே அந்த சாமானை வேண்டி கொடுத்துட்டு இன்றைக்கு நான் நினைக்கிறேன் டீசல் அடிக்கிறதுக்கு ஒரு வாகனம் வந்து ஃப்ரீயாக தராங்க அந்த பலசர கடையில். அந்த சாமானை ஏற்றி கொண்டு போய் கொடுத்துட்டு டீசல் மட்டும் அடித்தா சரி அந்த வாகனத்தை அவங்களே எல்லாம் லோட் பண்ணி தருவாங்க, ஃப்ரீயாக தராங்க. அதனால் கொண்டே கொடுத்துட்டு கணக்கு வரவு இப்போ காட்டினேன், செலவும் வடிவா டீட்டெயில்ஸாக காட்டி போட்டு இருக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். நான் மற்றபடி இந்த 25 லட்சம் வந்தது 30 லட்சம் வந்தது மது என்ன வந்த காசில் ஒரு கொஞ்சம் காசு தான் தூக்கி வீசிக்காரன்னு சொல்லி சொல்லக்கூடும். ஆனால் வந்த காசுக்குள்ள அதிகமாக செலவழிச்சேன்னா நான் தான் நினைக்கிறேன். ஒரு 1 லட்சம் 2 லட்சங்கள் சும்மா செஞ்சுட்டு நான் எவ்வளோ காசு செய்தேன்னு சொல்லி இப்போ 15 லட்சம்ண்டா கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் கிட்ட நான் இப்போ 5 நாளுக்கு 10 லட்சம் ரூபாய் கிட்ட நான் செலவழிச்சிருக்கேன், சாமம் பண்ணி மக்களை கொடுத்துருக்கேன். அப்போ அப்படி இருக்கின்ற போது
எவ்வளோ அர்ப்பணிப்பாக செய்தாலும் அதையிலேயும் ஒரு குறகண்டு ஏதாவது செய்யணும், இல்லை எங்களுக்கு தான் காசு வரும், நீங்கள் காசெல்லாம் வேண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றுமே செய்யலாது. எனக்கு யாருலையுமே இந்த கோபம் இல்லை. குறிப்பிட்ட பகுதிக்கு இருந்து வெளியில் வரணும்னு சொல்லி நிறைய நாள் எனக்கு எல்லாமே சொல்லி கொண்டு வந்தவ என்னோட வீட்டுக்காரரும் இந்த பகுதிக்கு இருந்து வெளியில் வாங்கணும்னு சொல்லி சொன்னது. மேலே ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இனி பூவோ காயோ பழமோ ஏதோ ஒன்று எடுத்து போடலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், சந்திப்போம் அடுத்த வீடியோவில்.